सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்ணத்தில் ஏன் இந்த சிவப்பு ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா விழியழகில் திருத்தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன விழியழகில் திருத்தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன காவல் இல்லாத காட்டு மலர்கள் காட்டும் கண்ணாடி என்ன காவல் இல்லாத காட்டு மலர்கள் காட்டும் கண்ணாடி என்ன பூந்தோட்டத்தில் ஆடுவதென்ன அந்த கோலத்தை மூடுவதென்ன ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா பிள்ளை சச்சாயி என்னங்க 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 என்னடி 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 பூமாரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 புறக்காயிலே நின்னே நின்று போக வர பார்த்தேன் குளிச்சு போட்டு போன போது குறும்புக்காக சிரிச்சேன் நான் கொண்ட போட போது கூட உங்களைத்தான் நினைச்சேன் நினைச்சேன் ஆஹா நினைச்சேன் ஏ புள்ளே சச்சாயி ஏ புள்ளே சச்சாயி
வச்சு குடிச்சேன் 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 குடிச்சேன். ஏ பிள்ளை சச்சாயி எருங்க 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 மச்சான் மச்சாயி. என்னடி 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 அட்டை ஹட்டி பக்கத்திலே தேனிலவு இருக்கு. பொசுக்குன்னு போய் பூஜை நடந்து பொறுக்கவில்லை எனக்கு. இந்த பங்குனிக்கு திறப்போன அப்புறம் பார்த்துக்குவோம். அது வரைக்கும் பொறுங்க 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 பொறுங்க. ஏ புள்ளை சச்சாயி எருங்க 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 மச்சான் மச்சாயி. என்னடி 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 குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 நில்லுங்க. நிக்கிறேன் 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 நிக்கிறேன். பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா. I love you, I love you. I love you. பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா. I love you, I love you. I love you. முத்துச்சிமிழா வண்ண பத்தை குரலா உன் வெள்ளை தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா. கண்பட்டு ஆஹா. உங்கள் கைப்பட்டு இந்த கட்டு விட்டு தீர்த்தது தமிழ் பாட்டு. I love you, I love you, I love you. பச்சை வாழை மரத்துக்கு சேலை கட்டி போட்டு வைத்த பந்தலோ பசும் பாலோ பழத்துடன் தேன் கலந்து கண்ணி வைத்த பொங்கலோ. சொன்னால் தெரிவதில்லை எதுவும், ஆஹா. அதை உன்னால் தெரிந்து கொள்ள உதவும். கண்ட பின்னால் எடுத்து சொல்ல முடியும். I love you, I love you, I love you. பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு. நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு. போடுங்கள் ஆஹா. உங்கள் ஏற்றுங்கள் உங்கள் பொன்முகத்தை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள். I love you, I love you, I love you. பூந்தோட்டம் மெல்ல வந்து கண்ணடித்து கை கொடுக்கும் ஜாலமோ அது காட்டும் ஜாடை என்ன தாலி கட்டும் போதடிக்கும் மேளமோ. நன்றாயிருக்குது இந்த உவமை. இந்த பெண்ணே உனது சொந்த உடைமை. இனி எல்லாம் பழகுவது உரிமை. பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிங்கும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா. I love you, I love you, I love you. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ.
சுகம் வாங்க தடை போடவோ, மடி மீது தலை வைத்து இழைப்பாரவோ, முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. முருகன், கண்ணன், ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க. இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே. கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேங்கிற மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னுடைய அபிப்பிராயம். முருகன், கண்ணன், ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க. இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே. கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேங்கிற மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னுடைய அபிப்பிராயம்.